நாடாளுமன்ற தேர்தல் தேதியை இன்று அறிவிக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம். பிற்பகல் 3 மணிக்கு நாடாளுமன்ற தேர்தல் அட்டவணை வெளியாகிறது. தமிழ்நாடு உட்பட 6 மாநிலங்களில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் திட்டம். மத்திய பிரதேசம், அசாம் மாநிலங்களில் 2 அல்லது 3 கட்டங்களாக தேர்தல் நடத்த வாய்ப்பு. தேர்தல் பத்திரங்கள் விவகாரத்தில் தினந்தோறும் வெளியாகும் அதிர்ச்சி தகவல்கள். வருமானமோ லாபமோ இல்லாத நிறுவனங்கள் தேர்தல் பத்திரங்கள் மூலம் பல கோடி ரூபாய் நன்கொடை வழங்கியது அம்பலம். மார்டினின் ஃபியூச்சர் கேமிங் நிறுவனம் 49 கோடி மட்டும் லாபம் ஈட்டிய நிலையில் 405 கோடி நன்கொடை வழங்கியுள்ளது. 2021-2022 ஆண்டில் லாபத்தை விட 6 மடங்கு அதிகமான தொகையை தேர்தல் பத்திரங்கள் மூலம் மார்டின் நிறுவனம் நன்கொடையாக வழங்கியது தெரியவந்தது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கு. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கி டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் கடந்த 3 நாட்களில் துப்பாக்கி தோட்டாக்களுடன் 20 ரவுடிகள் கைது. வட மாநிலத்தை மிஞ்சும் அளவிற்கு சென்னையில் துப்பாக்கி கலாச்சாரம் பரவி வருவதால் மக்கள் அச்சம். ஹொசூர் அருகே நிலத்தகராறில் திமுக பிரமுகர் வெட்டி கொலை. விடியா திமுக ஆட்சியில் சொந்த கட்சியினருக்கே பாதுகாப்பு இல்லாத அவலம். பொம்மை முதலமைச்சரின் சொந்த ஊரான திருவாரூரில் பாதாள சாக்கடைக்குள் மூழ்கி அடைப்பை நீக்கும் நபரின் வீடியோ வெளியாகி பரபரப்பு. பாதாள சாக்கடை குழிக்குள் மனிதர்கள் இறங்கக்கூடாது என சட்டம் இருந்தும் நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சிய செயலுக்கு வலுக்கும் கண்டனங்கள். மாமல்லபுரத்தில் திருநங்கைகள் மதுபோதையில் அரசு பேருந்தின் முன்பு படுத்து ரகளை. நிர்வாக திறனற்ற பொம்மை முதலமைச்சர் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு தமிழகம் போதை மாநிலமாக மாறியுள்ள அவலம். அறந்தாங்கி அருகே குடியிருப்பு பகுதி அருகே 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து. ஒருவர் பலியான நிலையில் 3 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. மதுரை சோழவந்தான் அருகே ஆற்றில் மூழ்கிய பாட்டியை காப்பாற்ற ஆற்றில் குதித்த 9 வயது சிறுமி நீரில் மூழ்கி பலி. உடனடியாக பாசன கால்வாய் மதகு அடைத்து சிறுமியின் உடல் மீட்பு. தர்மபுரம் ஆதீனத்தின் ஆபாச வீடியோவை வலைத்தளங்களில் வெளியிடுவதாக கூறி பணம் கேட்டு மிரட்டிய வழக்கு. தலைமறைவாக இருந்த பாஜக நிர்வாகி அகோரம் மும்பையில் கைது. இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் மூடப்பட்ட தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை அதிகம். தமிழகத்தில் 7,906 தொழிற்சாலைகளும் குஜராத்தில் 6,431 ஆலைகளும் மூடப்பட்டுள்ளதாக புள்ளியியல் அமைச்சக அறிக்கையில் தகவல். திருநெல்வேலி மேலப்பாளையம் பகுதியில் விடியா திமுகவுக்கு எதிராக ஒட்டப்பட்ட போஸ்டர்கள். துரோகம் செய்த சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே தொகுதிக்குள் நுழையாதீர்கள் எனவும் தேர்தலுக்காக ஓட்டு கேட்டு தொகுதிக்குள் வராதீர்கள் என போஸ்டர்கள் ஒட்டப்பட்டதால் பரபரப்பு. நெல்லை மாவட்டம் அம்பையில் துப்பாக்கி மற்றும் 6 தோட்டாக்களுடன் சொகுசு காரில் வந்த 4 பேர் சிறையில் அடைப்பு. கேரள மாநிலம் மூணாறில் இருந்து துப்பாக்கியை வாங்கி வந்து தமிழகத்தில் விற்பனை செய்ய வந்தபோது சிக்கினர். விருத்தாச்சலத்தில் சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஹான்ஸ் புகையிலை பொருட்கள் பதுக்கிய 2 கைது. விடியா திமுக ஆட்சியில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் விற்பனையை தடுக்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத ஏவல் துறை. தேனி மாவட்டம் பெரியகுளம் அரசு மருத்துவமனை ஒப்பந்த ஊழியர் இறப்பில் மர்மம் இருப்பதாக கூறி உறவினர்கள் போராட்டம். உடற்கூறாய்வு அறை முன்பாக உடலை வாங்க மறுத்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ராமநாதபுரத்தில் வீடு புகுந்து 2 பேரை பட்டப்பகலில் அரிவாளால் வெட்டிவிட்டு மர்ம நபர்கள் தப்பி ஓட்டம். விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் அவலம்.
திருப்பூர் பகுதியில் போதை சாக்லேட்டுகளுக்கு அடிமையாகி பள்ளி மாணவர்களே விற்பனையாளராக மாறி வரும் அவலம். நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்து பெண் ஒருவர் மேயரை முற்றுகையிட்டு மனு அளித்ததால் பரபரப்பு. குன்னூர் அருகே தடை செய்யப்பட்ட மலைக்கு சுற்றுலா சென்ற இளைஞர்களில் ஒருவர் மாயம். மாயமான நபர் சுமார் 300 அடி பள்ளத்தில் சடலமாக மீட்கப்பட்டதால் பரபரப்பு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பல மாதங்களாகியும் பெருமழையால் விவசாய நிலங்களில் தேங்கிய நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்காத விடியா திமுக அரசு. பனை தொழில் முற்றிலுமாக அழிந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட போதும் விடியா திமுக அரசு எந்த நிவாரணமும் வழங்கவில்லை என பனை தொழிலாளர்கள் குற்றச்சாட்டு. மணப்பாறை அருகே புகழ்பெற்ற குளக்கரை கருப்பசாமி கோவிலில் நடைபெற்ற படுகளம் சாய்தல் பின் எழுதல் நிகழ்ச்சி. நள்ளிரவில் திடீரென மயங்கி விழுந்தவர்களை ஆலயம் முன்பு படுக்க வைத்து சிறுமி ஒருவர் தீர்த்தம் தெளித்த போது துள்ளி குதித்து எழுந்து சென்றனர். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் பங்குனி பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வரும் 22ஆம் தேதி நடைபெறுகிறது. தெலங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா கைது. டெல்லி மதுபான ஊழல் வழக்கில் அமலாக்கத்துறை அதிரடி நடவடிக்கை. லிபியாவில் இருந்து ஐரோப்பிய நாடுகளை நோக்கி சென்ற அகதிகள் படகு மத்திய தரைக்கடல் பகுதியில் கவிழ்ந்ததில் 60 பேர் உயிரிழப்பு. மத்திய தரைக்கடல் பகுதியில் கடந்த ஆண்டு மட்டும் சுமார் 2500 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக ஐநா அகதிகள் நல ஆணையம் தகவல். டிக்டாக் செயலியை கட்டுப்படுத்துவது தொடர்பான மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தாக்கல். புதிய மசோதா மூலம் மக்களின் தனிநபர் உரிமையை பாதுகாக்க முடியும் என அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் நம்பிக்கை. எலான் மஸ்கிற்கு சொந்தமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் சூப்பர் ஹெவி ராக்கெட் வெடித்து சிதறியது. 3ஆம் கட்டமாக விண்ணில் வெற்றிகரமாக செலுத்திய நிலையில் திரும்பும்போது தோல்வியில் முடிந்தது. நிலவில் ஆய்வு செய்வதற்காக சீனா அனுப்பிய 2 செயற்கைக்கோள்களை சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தும் முயற்சி தோல்வி. ராக்கெட்டின் 3ஆம் நிலை செயல்பாட்டில் தவறு ஏற்பட்டதால் திட்டமிட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்த முடியவில்லை என சிசாங் ஏவுதள மையம் அறிவிப்பு. பெண்கள் பிரீமியர் லீக் தொடரின் இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி. மும்பை இந்தியன்ஸை 5 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அபார வெற்றி. வங்கதேசத்துக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் இலங்கை அபார வெற்றி. 7 விக்கெட்டுகள் இழப்புக்கு 287 ரன்களை எடுத்து வெற்றி வாகை சூடியது இலங்கை அணி.